வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார். என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகஷீரிடம், திருவாதிரை, அடுத்து புனர்பூசம், இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார். இடையில பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதுன ராசிக்கு வருவார். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துல விரய ஸ்தானத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகி வர்றாரு. இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தாரு. நம்மளுக்கு தான் அஷ்டம சனி ஆச்சு. அதனால அந்த குரு பகவான் 11ல இருந்தும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகள் நடந்திருக்காது. அப்படியே நன்மைகள் நடந்தாலும் அது வேற தேவையில்லாத விரய செலவுகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த வருடம்லாம் இருந்திருக்கும். கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப மென்மையானவர்கள், ரொம்ப மிருதுவானவர்கள். ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கடகராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இவர்களோட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவர்களை ரொம்ப நம்பி ஏமாந்தவர்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான். தன்னுடைய கணவனோ மனைவியோ, அடுத்து மாமனாரோ மாமியாரோ, அடுத்து பெற்றெடுத்த பெற்றோர்களோ யாரா இருந்தாலுமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இவர்களை அப்படியே ரொம்ப பாராட்டி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா தனக்கு எப்போ தேவையில்லை அப்படின்னு தோணுதோ அப்பவே இந்த கடகராசி அன்பர்களை கலட்டி விட்டுருவாங்க. அந்த அளவு இருக்கு. இந்த கடகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் தேவையான அளவுக்கு தான் அவர்கள் இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. தேவை இல்லை அப்படின்ற போது உங்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்க கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. அதையும் தாங்கி கொண்டு அந்த வழிகளையும் தாங்கி கொண்டு இந்த கடகராசி என்பர்கள் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குணம், அதாவது எல்லாருமே நமக்கு தேவை, யாருமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு யதார்த்தமான குணம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த குணமே உங்களை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் என்னுடைய குணத்தை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ஒரே நிலைப்பாடாக ஒரு நடக்கக்கூடியவர்கள். எப்போதுமே ஒரே மாதிரிதான் இருப்பேன். இப்போ நான் கல்யாணம் ஆனதுனால இப்படி ஆயிட்டேன், இல்ல எனக்கு திருமணம் ஆகாததுனால இப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. திருமணம் ஆனாலும் ஆகாட்டிலும், குழந்தைகள் பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும் எப்போதுமே ஒரே நிலைப்பாடாக தான் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அதிகப்படியான உழைப்பாளிகளும் கூட, இரவு நேரம் பார்க்காமல் நல்ல உழைக்கும் திறனுடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, அடுத்து உங்களுடைய பாக்யாதிபதி கூட. ருணரோக சத்ருஸ்தானம்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு கடனை கொடுக்கக்கூடியவர். அடுத்து பாத்தீங்கன்னா யாராவது எதிரிகள் இருக்கிறாங்களோ அந்த எதிரிகள் மூலமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். இது எல்லாத்துக்குமே நிவர்த்தியும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க வாங்கின கடன் எல்லாமே அடையக்கூடிய நேரம். எல்லாமே அடைஞ்சிருமா, சூப்பர், அப்போ நாங்க இனிமே கடனே வாங்க மாட்டோமா அப்படின்லாம் கிடையாது.
கடனுடைய அளவு ஒரே நேரத்துல குறைஞ்சிருமா? நீங்க வாங்கின கடன் 3 வருடங்களாக 4 வருடங்களாக வாங்கியிருக்கிறீங்க. அதே ஒரே வருடத்துல அடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கணும், அதுலயே கொஞ்சம் நீங்க சில விஷயங்களை யோசிக்கணும். அதனால இந்த வருடத்திலேயே உங்களுக்கு கடன் அடையுமா அப்படிலாம் கிடையாது. கடன்ல ஒரு பார்ட் அடைக்க போறீங்க. அந்த பார்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை ரொம்ப அவமான குறைவா ஒரு தரக்குறைவா பேசுனாங்களோ அவங்களுடைய விஷயங்களெல்லாம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம். அவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கடனை முதல்ல தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல அவங்க உங்களை அவமானப்படுத்தி நீ செஞ்ச தொழிலே சரியில்லை, உனக்கு தொழிலே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தொழிலை நல்ல சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரம். எந்த இடத்துல உங்களை தரக்குறைவாக பேசப்பட்டீர்களோ அந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்களோ, அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும், வெளிநாட்டுல ஒரு சின்ன ஒரு பிசினஸ் விஷயமா பிரயாணம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. வெளிநாட்டுல போய் பிசினஸ் துவங்கினீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு. கோச்சார நிலவரப்படி இந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு அந்த அமைப்புகள் நல்லா இருக்கு. இதனால நிரந்தரமாகவே நம்ம அங்க போய் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, அங்க போய் நிரந்தர பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும். எப்போதுமே நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா ஒரு பெர்மனண்டா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படின்ற போது அந்த இடத்துல நம்ம ஜாதகத்தை பாக்குறது நல்லது. ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டு வாய்ப்புகள் நான் சொல்லிட்டேன். அடுத்து வேலை சம்பந்தமான வாய்ப்புகளும் சொல்லியாச்சு. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அதிகமா இருக்கும். தொலைதூர வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். வாய்ப்புகள்னா பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க கஸ்டமர்ஸே இல்ல, கிளையன்ஸே இல்ல அப்படின்ற போது அங்க வாடிக்கையாளர்களே உங்களுக்கு சேருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல வாடிக்கையாளர்களை நீங்களே போய் உருவாக்குவதற்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எதுல வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் ரீதியான ஒரு மாற்றங்கள். விரையாதிபதி தான், ஆனா உங்களுக்கு குடும்பத்துல சில முயற்சிகளை எடுத்து அந்த குடும்பத்துக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டுறதோ, இல்ல உங்களுக்கு குடும்பத்திற்காக யார் பேர்லயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, இந்த மாதிரியான சில சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. பட் நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும். குடும்பத்துக்காக வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, அங்க நல்ல பணம் சம்பாதிச்சு இங்க நல்ல ஒரு வீடு கட்டுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இந்த கடகராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்துட்டு அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்துல விழுது. அப்படி இருக்கும் போது நீண்ட நாள் வியாதிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, தாயாருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க ரிலீவ் ஆகுவாங்களா, அதுல இருந்து வெளியில எந்திரிச்சு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அதுல இருந்தெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடனுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ உங்க ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க ஒரு டாப் அப் லோனையே ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லோனு நீங்க மறுபடியும் ஒரு டாப் அப் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அதான் உங்களை கடனாளியா ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது நாள் வரைக்கும் அதெல்லாம்
அதனால என்னன்னு தெரியாது எங்களுக்கு. ஏன்னா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, நீங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி உங்களை கடன்காரங்களா ஆக போறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. கிரெடிட் கார்டு தானே, நம்ம மாசம் மாசம் பணம் செலவழிச்சுக்கலாம், நம்ம மாசம் மாசம் பணத்தையும் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்குவீங்க. அது கட்ட முடியாம சில தொந்தரவுகள் உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் ஏற்படும். இப்ப எதுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வியாதி நிவர்த்தி, அதாவது 12ஆம் இடத்துல இருந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாதி நிவர்த்தியும் இருக்கும். சில கடகராசி என்பவர்களுக்கு அவர்களுடைய தசாபுத்தி மூலமாக தேவையில்லாத விபத்துக்கள் அப்படின்ற மாதிரியான அந்த கண்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். நம்ம இந்த மாதிரியான கண்டங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது. என்னைக்குமே கண்டங்கள் பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி வர்றது கிடையாது. இப்போ 8ம் 12ம் சம்பந்தப்படும் போது அங்க உங்களுடைய தசாபுத்தியும் சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பான அது ஒரு விபத்துக்களையோ கண்டங்களையோ கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போறோம். இல்ல திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். இந்த டயத்துல எல்லாம் ஷேர் மார்க்கெட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ல குரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பதவி இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள் வந்துருமா அப்படின்ற ஒரு பயத்தோடையதான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருடத்துல அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இது 11ஆம் இடத்திற்கு நகர்ந்து வரார். பயிற்சியாகி வரும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மட்டும்தான், இந்த குரு பயிற்சியினால மட்டும்தான் சில நன்மைகள் இந்த வருடத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மே மாதத்துல இருந்து அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் குருவால தான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சிம்ம ராசி என்பர்கள் பொதுப்படையாக எதையுமே பேச மாட்டாங்க. அதாவது யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வெளிப்படையாகவே பேச மாட்டாங்க. இன்டைரக்டா தான் எதையாவது அவங்களுக்கு உணர்த்தும் விதமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஏன்னா டைரக்டா பேசும்போது அவர்களுக்கு மனது புண்படுற மாதிரி நம்ம பேசிடுவோமா, இல்ல வேற மாதிரியாக அவர்களுக்கு தேவையில்லாம ஒரு வேற எண்ணத்தை நம்ம உருவாக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல மறைமுகமாக பொதுப்படையாக இல்லாமல் மறைமுகமாக பேசுபவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வருமானங்கள் இருந்தாலும் 10ல குரு இருந்தா கூட அவர்களுக்கு பெருமளவு அந்த பதவி இழப்புகள் எதுவும் இல்லை. ஆனா பதவியில சின்ன சின்ன தேவையில்லாத அபாயங்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா நீங்க அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை அவங்களால எடுக்கிறதுக்கும் ஒரு மனசு இருக்காது. அதுக்காக உங்களுக்கு இன்டைரக்டா சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய, அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதாவது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த கண்டக சனி இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல இவங்க மாட்டிக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பாங்க. சும்மா இருந்தாலும் போய் அந்த இடத்துல போய் நீங்க இருந்ததுனால, பிரசன்ஸா இருந்ததுனால அந்த பிரச்சனைகள் உங்க தலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். எந்த நேரத்துல எப்ப வேலை போகுமோ அப்படின்ற ஒரு அபாயம் குறைந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அப்ப அஷ்டம சனி எங்களுக்கு எதுவுமே பண்ணாதான் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனி ஒரு பக்கம் உங்களுக்கு தசாபுத்தி, இந்த குருவும் சனியும் தசாபுத்தி அளவுகோலின் படிதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகரிக்கவும் கொஞ்சம் குறைக்கவும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு.
இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுல உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய கடன்கள்லாம் அடையுமா, இல்ல எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அதிகப்படியான வருமானங்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் வருமானம் வந்தா கூட அந்த வருமானம் வேற எங்கோ திசை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் இருந்திருக்கும். ஏதோ ஒருக்காக நீங்க பிளான் பண்ணி வச்சு அந்த வருமானம் அந்த செலவுகள் வேற ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். யாருக்கோ நீங்க போட்ட ஜாமீன் கையெழுத்து அவங்களுடைய கடனை நீங்க கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா இவர்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்கள். ஆனாலும் இவங்க பிரச்சனை பிரச்சனை சொல்றாங்களே, அது எதனால சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. மற்றவர்களுடைய பிரச்சனையை தன் தலையில சுமந்து கொண்டு செல்வதனால ஏற்படக்கூடிய சில மன உளைச்சல்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போதுமே அந்த பொது சேவையில அதிகமாக நாட்டம் கொள்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்போ எல்லா சிம்மராசி என்பர்களுமே அந்த பொது சேவை செய்யறாங்களா அப்படின்னா கிடையாது. பொது சேவைன்றது பாத்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல் பொது நலன் கருதி சில பிரச்சனைகளை தன்மேல் சுமந்து கொண்டு செல்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்போ குடும்பமே இருக்கு, குடும்பத்துல தன்னுடைய ஃபேமிலிய மட்டும் பாத்துக்காம அக்கா குழந்தைங்க, அம்மா, அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் குழந்தைங்க, இப்படி அண்ணனுக்கு உதவி செய்யறது, தம்பிங்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரியான உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினுடைய குடும்ப வாழ்க்கையும் சேர்த்து தன் மேல சுமக்கும் போது மிக அதிக அளவு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்போ நம்ம இந்த மாதிரியான டயத்துல எப்படி இருக்கணும்? இந்த அஷ்டம சனி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி உங்களை ஒரு கைப்பிடிச்சு கூட்டு போறார். எப்படி நம்ம சிறு குழந்தைகள் நடக்கும் போது அந்த ஒரு தளர்ச்சியான ஒரு நடையை பயில்கிறார்களோ, அதே மாதிரி அப்போ அவங்களுக்கு அந்த பெற்றோர்கள் இருந்து உடனிருந்து அவர்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்பவர்கள் அந்த பெற்றோர்கள். அதே மாதிரிதான் குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு பெற்றோர் மாதிரி உங்களை ஒரு கைப்பிடிச்சு கூட்டு செல்லக்கூடிய அளவிற்கு அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறார். இப்போ இந்த மிதுன ராசியில இருந்து இந்த குரு பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். உபஜய ஸ்தானம்ன்றது நிறைய முயற்சிகளை எடுக்க போறீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி இல்லாவிட்டாலும் அந்த முயற்சிகள்னால உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப வெளிநாட்டுக்கு அப்ளை பண்றீங்க, இல்ல வேற ஒரு ஊருக்கே நீங்க அப்ளை பண்றீங்க, இல்ல உங்களுடைய வேலையை மாற்றம் செய்யணும்னு ஒரு நிமித்தமாக வேற ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க. ஆனா அந்த முயற்சிகள் இருக்கும். அந்த முயற்சிகள்னால நீங்க அதிகப்படியான பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகும். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அஷ்டம சனியும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நீங்க இங்க குரு பயிற்சினால முயற்சி செய்றீங்க, அந்த முயற்சினால ஏதோ ஒரு பாடத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னா அங்க அஷ்டம சனி ஒர்க் ஆகுது. அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பார், இங்க குருவும் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இந்த மாதிரியாக உங்களை ஒரு கைத்தாங்களாக எந்த விதமான ஒரு ஆபத்தும் இன்றி பிரச்சனையும் இன்றி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறேன். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி எந்த அளவுக்கு அந்த இடத்துல நீங்க கிரெடிட் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான் அந்த ஸ்தானம் வேலை செய்யும். அதே மாதிரிதான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்க போறார். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். பிரச்சனைகள்னா என்ன? நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் தான். நம்ம எதுவுமே யாருக்குமே உதவி செய்யாம நமக்கு மாத்திரம் எல்லாமே கிடைக்கணும்
செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதே இது நீங்க நிறைய தானங்கள் தர்மங்கள் பண்ணிருக்கிறீங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய சுயநலன் கருதாமல் பிறனுடைய ஒரு முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய வளர்ச்சி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேங்க் கிரெடிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எந்த தசாபுத்திகள் மாறினாலும் எந்த ஒரு சனி பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃபை ரன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு சொல்கின்ற ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய குறைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து உங்களுடைய உடம்பு சம்பந்தமான வியாதிகள் குறையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பேரு இல்லையோ அவர்களுக்கு எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் நன்மைகள் நடக்கும் போது, அப்போ அந்த இடத்துல நன்மைகள் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரம் தான். அதுதான் அந்த அஷ்டம சனி செய்யும். ஏன்னா நம்ம ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. குரு பெயர்ச்சின்றது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பா ஒரு நன்மைகள் இருக்கு. அதுல சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது தான் அந்த அஷ்டம சனி செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில்முறை ரீதியாக யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்ஸோ தொழில் செய்யறீங்களோ, இல்ல நாடு கடந்து நாடு சென்று வேலை செய்கின்றீர்களோ, இல்ல ஒவ்வொரு இடத்திற்கும் போய் அலைச்சலாக ரொம்ப அலைச்சல் அதிகமா இருக்கு மேடம், என்னால அது முடியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த தொழில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில இருக்கக்கூடிய இந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், அந்த முன்னேற்றங்கள் மூலமாக அதிகப்படியான வளர்ச்சிகள், நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் வராது, அதிகப்படியான கெடுதல்களும் வராது. அந்த மாதிரியாக பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடிய ஒரு டைம் தான். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகளும் வருமானமும் வரும். என்ன ஒரு வருமானத்துல குறைவு வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு வேலை வாய்ப்புகளும் இதர வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளியிடத்துல பழகிறவங்களோட உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு இடத்த, அதாவது ஒரு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களை அதிகப்படியாக வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசி பாத்தீங்கன்னா அங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அங்க உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்காக நீங்க நிறைய செலவழிக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை ஒரு மீட்டெடுக்கிறதுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். காதல் தோல்விகள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்காது, ரொம்ப ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. ஆனால் அதுல இருந்து மீண்டு வந்துருவேனா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு மிக அருமையாக அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கணும்ன்ற விதத்துல கடன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நேரம். எளிமையான வாழ்க்கையை நான் இனிமேலும் கடைபிடிக்க முடியாது, எவ்வளவோ ஒரு எளிமையான வாழ்க்கையை கடைபிடிச்சு வந்திருப்பாங்க, ஆனா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா உங்களால அதனுடைய டென்ஷன் ஜாஸ்தியாகி இன்னுமே என்னால எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கு, உங்களுக்குன்னு கார் பங்களா அமைச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரியாலாம் வசதி வாய்ப்புகளை தேடி நகர்கின்ற நேரமாக இருக்கும். இதனால கடன் படக்கூடிய ஒரு நேரம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு 5 வருட காலம் போராடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது
எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல குரு பயிற்சி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். கன்னிராசி அன்பர்கள்னு சொன்னாலே ரொம்ப மனவேதனையோட கடந்த ஒரு 1.5 வருடங்களாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல, அதாவது விரக்தியின் உச்சத்திற்கே போயிட்டீங்க. என்ன நடக்குது என்னுடைய வாழ்க்கையில தெரியல, என்னுடைய உறவுகள் என்ன செய்யறாங்கன்றது தெரியல, என்னுடைய நண்பர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, எனக்குன்னு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரியாக ஒரே மனக்குழப்பம், எது எடுத்தாலும் ஒரு சரியான ஒரு தீர்வு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துல இருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு வர்றாரு இந்த குரு பகவான். இது கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட வச்சுட்டு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, நமக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைகள் ஆக போகுது, இப்படி எது விதமான ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் எடுக்காம, இப்ப 10ல குரு வந்ததுன்னா நிறைய பேருக்கு அந்த பதவி பறிபோகுன்ற ஒரே ஒரு பழமொழியை வச்சுட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க. அந்த 10ல குரு வந்தா பதவி பறிபோகும்னு உங்களுக்கு அது கோச்சார நிலவரப்படி கிடையவே கிடையாது. உங்களுடைய தசாபுத்தி அதுக்கு வேலை செய்யணும். உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த 10ஆம் இடத்துல சில கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இல்லாம 10ல குரு இருக்கும்போது எங்களுக்கு இந்த மாற்றத்தை கொடுத்துருவாரு, எங்களுக்கு பதவி பறி போயிடும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை எல்லாருமே மனசுல இருந்து எடுங்க. 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு தான் 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றார். அப்போ சந்திரனுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வரும்போது உங்களுக்கு அதிகப்படியான அந்த தொழில் ரீதியான ஒரு அதிகப்படியான உழைப்பை கொடுக்க போறார். தொழில்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யறீங்களோ, என்னென்ன முயற்சிகள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்க போகுது. ஒரு ஒரு பிரேக் இருந்தது உங்களுக்கு, அந்த பிரேக்கை உடைச்சிட்டு நீங்க அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது. இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரு, எத்தனை பேருக்கு பதவி போகுது நீங்களே பாருங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, உயர்வை, பதவியை, நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு செய்ய போறார். இந்த கன்னிராசி என்பர்கள் சாதாரணமாவே பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள். அதாவது திறமைக்கு இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது, அதே சமயம் நாலேஜுக்கும் இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது. எதா இருந்தாலும் நம்ம நல்லா செஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையின் பேரு சில இடத்துல கோட்டை விடக்கூடியவர்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கரெக்டா உங்களுக்கு டார்கெட் வச்சு ஒரு 6 மாசம் கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த 6 மாசத்தை நம்ம 3 மாசத்துலயே செஞ்சு முடிச்சோம்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்த விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா அது 6 மாசம் ஆனாலும் முடிக்க முடியாது ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. அதுக்காக சில டே நைட்டா ஒர்க் பண்ணி உங்களால அது ரொம்ப டென்ஷன் ஆகல. அதை முதல்லயே நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு சாதகமான பலனை கொடுத்துருக்கும். உங்க மேல சில தவறுகள் அதிகப்படியா இருக்கு. அதே சமயத்துல வெளியிடத்துக்கு போனா லொடன்னு பேசுறது, யாரையுமே பேச விடாம இந்த கன்னிராசி அன்பர்களே அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரியா இருக்கும் அதை கிரகிக்க கூடிய ஒரு தன்மையே கிடையாது. அதுக்கு பேர் தான் இந்த அதிபுத்திசாலித்தனம்னு சொல்றது இந்த கன்னிராசி என்பர்களை. அவங்க என்ன எதிராளிகள் என்ன பேசுறாங்க, அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல கிரகிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இததான் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மனதோடு ஒரு ஆழ்ந்த தன்னம்பிக்கையோட கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உங்க வேலையில செய்ய போறீங்க, ஒரு வேலையை இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்க, அந்த இடமாற்றத்துல நீங்க எப்படி நடக்கணும்ன்றது தெரியாது.
எல்லாருமே புது ஆட்களா இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய கதா காலட்சேபத்தை நடத்துவீங்க. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு இத்தனை பேர் இருந்தாங்க, எனக்கு அத்தனை பேர் இருந்தாங்க, எங்களுடைய வீட்டுல இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, என்னுடைய கணவர் அப்படி இப்படின்னு உங்களுடைய சுய புராணத்தை பாடும்போது அங்க உங்களுடைய திறமைகள் அடிபட்டு போயிடுது. அதனால அந்த விஷயத்த பண்ணாதீங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் பண்ணுனீங்கன்னா இந்த குரு 10ல வந்தாலும் சரி, குரு எத்தனாம் இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா பதவி பறிபோகும் தான். அதனால நீங்க குரு பகவான் 10ஆம் இடத்துல வர்றாருன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வராரு. அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்களை நீங்க முன்னேற்பாடோடு என்ன இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலோடு நீங்க சில விஷயங்களை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வருடம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில் ஸ்தானத்துல இருந்து அந்த குரு பகவான் மிக அருமையாக செய்கின்ற ஒரு காலமாக தான் இருக்க போகுது. இந்த குரு பகவான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மிக அற்புதமான பாகவத்துக்கு உரியவர். யார் எந்த பாகவத்துக்கு உரியவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுகஸ்தானாதிபதி குரு பகவான். உங்களுக்கு எப்போதுமே ஒரு நன்மைகளை, ஒரு நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக, அந்த வேலை ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணும்னே வச்சிருப்பீங்க கன்னிராசி அன்பர்கள். அப்படின்னாதான் நம்ம வேலைக்கு போவோம், இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதாவது ரொம்ப அதிபுத்திசாலிகள்னு சொன்னதே இதுதான். அதாவது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சாதான் இவங்க வேலைக்கு போவாங்க, இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்ற அந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களும் இவர்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது மூளை செலவைன்றது இதுதான். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். மேடம் கடன் வாங்காம வீடு வாங்கவே முடியாதா? கன்னிராசி அன்பர்களால கடன் வாங்காம இருக்கவே முடியாது. கையிலேயே காசு ஒரு 10,000 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா கூட யாராவது ஒரு நண்பர்கிட்ட போய் எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடு, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு என்ற மாதிரியான அந்த கடன் வாங்குற பழக்கம் இந்த கன்னிராசி அன்பர்களை விட்டு போகவே போகாது. ஆனால் கடந்த 2 வருடங்களாக அந்த வாங்கின கடன்னால என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் பட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அததான் உங்களுக்கு அந்த கேது பகவான் செஞ்சுட்டு போயிருக்கிறார். இனிமேல் முதற்கொண்டும் இந்த கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க குறைக்காவிட்டால் இந்த குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு சாதகமான பெயர்ச்சி இல்லாமல் ஒரு பாதகமான ஒரு பெயர்ச்சியாக மாறிவிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அந்த சனி பகவானும் வர்றதுனால கடன் வாங்குறது நிச்சயம். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. வாங்குற கடனை உங்களுடைய லிமிட்டுக்குள்ள வாங்குங்க. மிக பெரிய அளவுக்கு ஒரு டூம்னு செலவு பண்றது, அடுத்து ஒரு உங்களுடைய ஸ்டேட்டஸை பிரபகண்டா படுத்துறது, இதெல்லாம் செய்யாம இருந்தீங்கன்னாலே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம். அடுத்து உங்களுடைய களத்திராதிபதியும் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்துட்டார். அப்படி இருக்கும்போது அந்த களத்திராதிபதி 10ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அங்க ஒரு நல்ல திருமண உறவு சம்பந்தமாக ஒரு நல்ல முன்னேற்றம். இதுவரைக்கும் இருந்த திருமண உறவுல இருந்த அந்த தம்பதிகள் இப்போ அவங்களுடைய குடும்பத்திற்காக சில முன்னேற்றங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். 2 பேருமா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஏதோ ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இல்ல மனைவி வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம். இல்ல கணவரோ அவங்களுடைய மனைவிக்காக சில ஒரு தொழிலை வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரி எல்லாம் அந்த அமைப்புகள் இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு நீடித்த ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பொதுப்படையாக, அதாவது யார் என்ன நினைச்சாலும் சரி டக்குன்னு அவங்கள என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம டக்குன்னு அவங்கள புண்படுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதாவது மற்ற உறவுகளுக்கு இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் எதிரியாக தான் தெரிவாங்க. என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள டக்குன்னு போட்டு உடைச்சிடுறீங்களே அப்படின்ற மாதிரியாக தான் இவர்களோடு பயணிப்பவர்கள் எப்போதுமே ஒரு தவறுதலான ஒரு இவர்கள் கிட்ட ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் இன்னைக்கு போய் என்ன செய்ய போறாரோ, எந்த இடத்துல என்ன விஷயத்த சொல்ல போறாரோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே தான் இவங்க கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல
கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. நிதானமாக பேசும்போது உங்களுக்கு அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ எல்லாரையுமே பகைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களால எந்த விதமான ஒரு வாய்ப்புகளுமே வராது. இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் குறைஞ்சிரும். இப்படி உங்களுடைய வாய்ப்புகளை நீங்களே தலையில மண் வாரி போடக்கூடிய அளவிற்கு சில ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் முடிவுனால சில தேவையில்லாத அபாயங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உறவுகள் மூலமாக இந்த நட்புகள் மூலமாக அதிகப்படியான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த இடத்துல காரியம் சாதிக்கணும்ன்ற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த டயத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் திறமைகளுக்கு அளவே கிடையாது. 2 கையில 10 விரல் இருக்கிற மாதிரி இவர்களுக்கு 10 திறமைகள் இருந்தும் அந்த திறமைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக மாறிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள், எல்லா இடத்துலயும் நல்ல பேரு, பாராட்டுகள், பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன், உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசின ஒரு அதிகாரியை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு.